அனைவருக்கும் வணக்கம். 12th நியூ தமிழ் புக் இயல் 6 கவிதை பேழை மெய்ப்பாட்டியல் தொல்காப்பியர். இலக்கியத்தை படிக்குந்தோறும் அதன் பொருளை ஆழப்படுத்தும் வகையில் காட்டப்படும் உணர்ச்சி வெளிப்பாடே சுவை என்னும் மெய்ப்பாடு. சொற்கேட்டார்க்கு பொருள் கண் கூடாதல் என்பார் தொல்காப்பிய உரையாசிரியரான பேராசிரியர். கவி கண் காட்டும் என்றும் அவர் குறிப்பிடுகிறார். நாடகத்தில் நடிப்பவரிடத்தில் தோன்றும் மெய்ப்பாடுகள் காண்பவரிடத்திலும் உணர்வுகளை தோற்றுவிக்கும். இலக்கியத்தில் வரும் செய்தி கண்ணெதிரே தோன்றுமாறு காட்டுவதே மெய்ப்பாடு. இலக்கியத்தின் வடிவமும் பொருளும் சார்ந்த மெய்ப்பாடு மிகச்சிறந்த அழகியல் கோட்பாடு. நகையே அழுகை இளிவரல் மருட்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை என்று அப்பால் எட்டே மெய்ப்பாடு என்பர். தொல் 1197. நகை சிரிப்பு, இளிவரல் செருமை, மருட்கை வியப்பு, பெருமிதம் பெருமை, வெகுளி சினம், உவகை மகிழ்ச்சி. நூற்பா பொருள்: சிரிப்பு, அழுகை, சிறுமை, வியப்பு, அச்சம், பெருமை, சினம், மகிழ்ச்சி என்று மெய்ப்பாடு என் வகைப்படும். இலக்கண குறிப்பு: நகை, அழுகை, இளிவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை தொழிற்பெயர்கள். உறுப்பிலக்கணம்: நகை நகு கூட்டல் ஐ, நகு பகுதி, நகையானது விகாரம், ஐ தொழிற்பெயர் விகுதி, மருட்கை மருள் கூட்டல் கை, மருள் பகுதி, இல் இட்டானது விகாரம், கை தொழிற்பெயர் விகுதி. வெகுளி வெகுள் கூட்டல் ஈ, வெகுள் பகுதி, ஈ தொழிற்பெயர் விகுதி. மெய்ப்பாடுகளை விளக்கும் இலக்கிய எடுத்துக்காட்டுகள்: நகை சிரிப்பு, பாடிய பாணனின் குரலை எள்ளி நகையாடிய தலைவியின் கூற்று இது. ஈட்டு புகழ் நந்தி பாணனி எங்கையர் தம் வீட்டிலிருந்து பாட விடிவளவும் காட்டிலளவும் பேயென்றால் அன்னை, பிறர் நரி என்றார் தோழி, நாயென்றால் நீ என்றேன் நான். நந்திக்கலம்பகம் 13 மிகைப்பாடல். பாடலின் பொருள்: புகழ்மிக்க தலைவனின் புகழ் பாடுவேனே, நீ எங்கள் வீட்டின் முன் இரவு முழுவதும் பாடினாய். அதை கேட்டு என் தாய் விடிய விடிய காட்டில் அழும் பேய் என்றாள். பிறர் நரி ஊளையிட்டது என்றனர். தோழியோ நாய் குரைத்தது என்றாள். இல்லை, நீ என்றேன் நான். அழுகை: தலைவன் காட்டில் புலியுடன் போராடி இறந்துபட தலைவி துயரில் கூறுவது. ஐயோ, எனின் யான் புலி அஞ்சுவலே, அனைத்தனன் கொளினே அகன் மார்பு எடுக்க வல்லேன், என் போல் பெரி விதிர்ப்பு உருக நின்னை இன்னாது உற்ற அரணில் கூற்றே. புறம் 255. பாடலின் பொருள்: போரில் இறந்துபட்ட தலைவனின் உடலை பார்த்து தலைவி ஐயோ என கதறினாள். காட்டில் உள்ள புலி வந்துவிடுமோ என அஞ்சுகின்றேன். தூக்கி எடுத்து செல்லலாம் என்றால் அகன்ற மார்பு கொண்ட உன்னை தூக்கவும் இயலாது. இவ்வாறு துன்புறும் வண்ணம் செய்ததே கூற்றம். அக்கூற்றம் என்னை போல் துன்புறட்டும். இளிவரல் சிறுமை: சேரன் கணைக்கால் இரும்பொறை சிறையில் தண்ணீர் கேட்டு காலம் தாழ்த்தி கொடுத்ததால் அதை அருந்தாமல் தவிர்த்து தனக்கேற்பட்ட சிறுமையை எண்ணி பாடியது. தொடர்படு ஞமலியின் இடர்படுத்து இரிய கேளல் கேளீர் வேளாண் சிறுபதம் மதுகையின்றி வயிற்று தீ தணிய தாம் இறந்து உண்ணும் உணவை ஈன்மரோ இவ்வுலகத்தானே. புறம் 74. பாடலின் பொருள்: நாயை கட்டுவது போல சங்கிலியினால் கட்டி வைத்து என்னை துன்புறுத்தி சிறையிலிட்டனர். அப்படி சிறையிலிட்டவரின் உதவியினால் வந்த தண்ணீரை மன வலிமையின்றி இறந்து உண்ணுபவரை இவ்வுலகில் அரசர் என போற்றுவார்களா? மருட்கை வியப்பு: கண்ணகி வானூர்தியில் வானுலகு சென்ற காட்சியை கண்ட குன்றவர்கள் அடைந்த வியப்பு.
திருமாபத்தினிக்கு. அமரர்க்கு அரசன் தமர்வந்து ஈண்டி அவள் காதல் கொழுநனை காட்டி அவளோடு எம் கண் புலம் காண விண்புலம் போயது இரும்பூது போலும். சிலம்பு பதிகம். பாடலின் பொருள். இந்திரன் கோவலனோடு வந்து பத்தினியாகிய கண்ணகியை விண்ணுலகு அழைத்து சென்ற வியப்பான காட்சியை நாங்கள் கண்டோம். அச்சம். யானை சினந்து வர மகளிர் நடுங்கி அஞ்சியதை வெளிப்படுத்துதல். மையல் வேலம் மடங்களின் எதிர்த்தர உய்வு இடம் அரியேமாகி ஒய்யன திருந்து கோள் எல்வளை கெளிப்ப நானும் மறந்து விதுப்புறு மனத்தை விரைந்து அவர் பொருந்தி சூரூரு மஞ்ஞையின் நடுங்க. குறிஞ்சிப்பாட்டு 165 முதல் 168. பாடலின் பொருள். மதம் பிடித்த யானை மரங்களை முறித்தது. கார்கால மேகம் இடிப்பது போல முழங்கியது. உயிர் பிழைப்பதற்கு வேறு இடம் காண இயலாமல் மனநடுக்கம் அடைந்தோம். உயிரினும் சிறந்த நாணத்தை காக்க மறந்தோம். வளையல்கள் ஒலிக்க விரைந்து ஓடிச் சென்று அவனை சேர்ந்து மயில் போல நடுங்கி நின்றோம். பெருமிதம். பெருமை. பெருவீரன் ஒருவன் தனியாக பெரும்படையை எதிர்க்கும் பெருமிதத்தை குறிப்பிடுதல். ஒரு சுடர் வாளோடு ஒரு கால் விலங்கின் சிறு சுடர் முற்பேர் இருளாங்கண்டாய் எரி சுடர்வேல் தேங்குலாம் பூந்தெரியல் தேர்வேந்தே நின்னோடு பாங்களா மன்னர் படை. பூவேமா 8. பாடலின் பொருள். எரிதற்குரிய ஒளிமிக்க வேலினையும் தேன் நிறைந்த பூமாலையினையும் உடைய தேர்வேந்தனே, வாளுடன் பகை அரசனின் பெரும்படையை நான் தடுப்பேன். என் முன் அப்பெரும்படை சிறு விளக்கின் முன் இருள் ஓடுவது போல ஓடும். வெகுளி. சினம். தன்னை இளையவன் என்று எள்ளிய பகைவேந்தர் மீது பாண்டியன் நெடுஞ்செழியன் சினம் கொண்டு வஞ்சினம் கூறுதல். ஒரு துப்பு அஞ்சாது உடல் சினம் செருக்கி சிறுசொல் சொல்லிய சினங்களு வேந்தரை அருஞ்சமன் சிதைய தாக்கி முரசமொடு ஒருங்கு அகப்படே என் நாயின் புறம். 72. பாடலின் பொருள். சிறுசொல் சொல்லிய சினமிக்க வேந்தரை வென்று அவர்கள் சிதறி ஓடுமாறு போரிட்டு அவர்களது முரசையும் ஒருங்கே கைப்பற்றுவேன். உவகை. மகிழ்ச்சி. மலை மேகத்தை கண்ட மயில் போல நீல வண்ணனாகிய கண்ணனை கண்ட குந்தியின் மகிழ்ச்சி. மண்டல மதிய மன்ன மாசரு முகத்தினாலும் திந்திரன் மருகன்றனை சென்றதிர் கொண்டு கண்டு வென்றிரை மகர வேலை விரிபுனன் முகந்து தோன்றும் கொண்டலை மகிழ்ந்து காணும் குளிர் பசும் தோகை போன்றாள். பாடலின் பொருள். முழு நிலவு முகத்தால் குந்தி திறன்மிக்க மருமகன் கண்ணனை எதிர்கொண்டாள். வெள்ளலைகள் நிறைந்த நீலக்கடலின் நீரை முகந்து வரும் மேகத்தை கொண்ட தோகை மயில் போல மகிழ்ந்து வரவேற்றாள். உய்ப்போன் செய்தது காண்போர்க்கு எய்துதல் மெய்ப்பாடென்ப மெய்யுணர்ந்தோரே. செய்ச்சியம். நூல்வெளி. நம் பாடப்பகுதி தொல்காப்பிய பொருளதிகாரத்தின் மெய்ப்பாட்டியலில் இடம்பெற்றுள்ளது. தொல்காப்பியம் தமிழில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் என்பதை அறிவோம். அது பழந்தமிழரின் நாகரிக செம்மையினை தெள்ளத் தெளிய விளக்கும் ஒப்பற்ற பெருநூலாகும். தமிழ் மொழியின் அமைப்பை விதிகளாக்கி விளக்குவதோடு தமிழ் கவிதை இயலின் நுட்பங்களையும் பேசுகிறது. தொல்காப்பிய பொருளதிகாரம் கவிதைகளுக்கான பொருண்மை, உறுப்புகள், உத்திகள், அழகு ஆகியவற்றை சிறப்புற எடுத்து இயம்புகிறது. தொல்காப்பியத்தின் ஆசிரியரான தொல்காப்பியரை தமிழ் சான்றோர் ஓல்கா பெரும்புகழ் தொல்காப்பியன் என்று போற்றுகின்றனர். நூல் முழுமைக்கும் இளம்பூரணர் உரை எழுதியுள்ளார். நன்றி.